காவல்துறை கண்ட ஒரு அச்சம் இருக்க தான் செய்யுது. என்ன ஏது பேரு கூட கேட்கல. நேராக அவங்க தடியை எடுக்கிறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. தனக்கு லாவகமான ஒரு லாட்டியை தேர்ந்தெடுக்கிறார் அந்த அதிகாரி. மேலே ஃபேனில் படாமல் இருக்கிறதுக்கு வீசி பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தாறுமாறாக அடிக்கிறாரு. அவர் அடிக்க தொடங்கினோடனே யாராவது தடுப்பாங்கன்னு பார்த்தா சுற்றி இருக்கிற காவலர்கள் அவங்க பங்குக்கு விலகி ஓடுறதுக்கு இல்லாமல் சுற்றி அவங்க பக்கத்தில் நின்று 2 பக்கம் அடிக்கிறாங்க. பொறியில் சிக்கின எலிகள் மாதிரி கீச்சு கீச்சுன்னு கத்துறதை தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியல. என் தம்பியை பார்த்தா ஆகணும்னு நான் கேட்குறேன். நான் கேட்கும் போது இங்கே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. காலையில் 11 மணிக்கு ஒரு காரில் உட்கார வச்சு இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போயிட்டு 5 மணிக்கு தான் பார்க்க விட்டாங்க. எங்களுக்கு கிட்ட கூட போக விடல. பார்க்கணும் என்ன நீ எப்படி பார்ப்ப, உன்னை பார்க்க விட மாட்டான். அவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா, கத்தி வச்சுருந்தானுங்க. அது எப்படி சார் கத்தி வச்சுருந்தா எப்படி சார் இது வரும்? கத்தியை காட்டுறாங்க, அவங்களா ஒரு கத்தியை காட்டுறாங்க. இந்த கத்தியை வச்சுன்னு இருந்தான். அப்படி ஒன்று எத்தனையோ போகல. அங்கே வேலை விஷயமா போயிட்டு வரும்போது தான் நைட்டு மடிக்கி இருக்கிறாங்க. எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்து போட்டு அடின்னு அடிச்சுக்கிறாங்க. அடிச்சு இந்த மூஞ்சிலேருந்து இது வரைக்கும் தையல். ஃபிக்ஸு வந்தவனுக்கு மூஞ்சில் ஏன் தையல் போடுறாங்க? ஃபிக்ஸு வந்திருக்குன்றாங்க, மூஞ்சில் தையல். நீ கையெழுத்து போடு. நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் சார், நீங்கள் கையெழுத்து போடுங்க. நாங்கள் கையெழுத்து ஏன் சார் நாங்கள் போடணும்? இல்லை சார் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். கையெழுத்து போடலன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க யாருமே. ரொம்ப இது பண்ணாங்க.